Happy evening, folks. Let's start the NQ preview. Guys, as usual, NQ ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸில் இருந்தது. பட் சடன்லி ஒரு லேட்டர் தன் அண்டன்சேஷன் பயங்கர ஃபால். இதை நம்ம நியூயார்க்கில் எதிர்பார்த்துருக்கணும் இந்த ஃபாலை. ஆக்சுவலி இந்த ஃபால் நியூயார்க்கில் இருந்தால் கிரேட் என்ட்ரி. நேத்தாச்சே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியடில் போய் நின்றுட்டு இருந்தது, ரீட்ரேஸ் ஆகிட்டு வந்தோடனே எக்ஸ்பேன்ஷன் ஆச்சு. அதான் நாமளும் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் ஆப்போசிட்டாக அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இட்ஸ் லைக் ஒரு எஸ்எம்டி மாதிரி இருக்கும். பட் ஃபாலிங் மார்க்கெட்டில் போயிட்டு நான் பை எஸ்எம்டி மார்க் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 18th செப்டம்பரை கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். 18th செப்டம்பர் ஸ்வீப் ஆகலை என்கியூவில், பட் இஎஸ்ல 18th செப்டம்பர் ஸ்வீப் ஆகிடுச்சு. தென் கோயிங் டு த 4 hour டைம் ஃப்ரேம், 4 ஹவர்ஸில் எந்த ஒரு பிடிஆர்எஸும் இப்போதைக்கு கிட்டத்துலையெல்லாம் கிடையாது. டேப் ஆகுது ஆல்ரெடி எல்லாமே டேப். இந்த ஒரு எஃப்ஐஜி தான் இருக்குது. இவ்வளோ தூரம் இப்போ மார்க்கெட் போகணுன்ற அவசியமும் கிடையாது. ஓகே, பர்ஃபெக்ட்லி டேப்டு. தென் இட்ஸ் அ லாங் வீக். என்னது எஃப்ஓஎம்சி விற்குது, வேறு எதுவும் கிடையாது. அதுக்கும் தூரம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கேண்டில் ஃபெயிலியர். 17th செப்டம்பர் 18 கேண்டிலில் ஸ்வீப் பண்ணியாச்சு இஎஸ்ல. பட் இங்கே 17th செப்டம்பர் 18 டைம் கேண்டில் வந்து இன்னும் ஸ்வீப் ஆகலை. அங்கே ஒரு எஃப்இஜியில் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. பட் நான் எதிர்பார்க்கறது செல்ஸ் தான். அது ரீட்ரேஸ் அண்ட் செல்ஸ் ஆகுமா, இல்லை நம்ம ரீட்ரேஸை தான் நீங்கள் பிடிக்க போகிறோமான்றது எனக்கு ஷோராக தெரியல. ஓகே, சரி 1 hourல என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சிம்பிள் கைஸ். மேபி கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கலாம், கொஞ்சம் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த இடத்த நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த கேண்டில் பாருங்கள், கரெக்டாக இது 4 o'clock கேண்டில். 4 o'clock கேண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா 224 லோவர் ஐ. அட் த சேம் டைம் இந்த இடத்துல பாருங்கள், இந்த 224 ஹையர் எஸ்எம்டி. இது ஸ்வீப் ஆகிருக்கு, இங்கே ஸ்வீப் ஆகலை. அதுலேருந்து கண்டினியூஷன் ஆனது தான். ஸோ நான் எதிர்பார்க்கறது இந்த ஃபேர்வாலி கேப் போயிட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. அட் த சேம் டைம் இப்போ கூட லோ இங்கே வந்து ஒரு சின்ன எஸ்எம்டி இருக்குது. இங்கே ஈக்குவல் லோஸாக இருக்குது. இந்த இடத்துல லோ ஸ்வீப் ஆகிருக்கு. நான் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதனால பைஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு கிடையாது. பட் லெஃப்ட் சைடில் ஒரு பை எஃப்இஜி இருக்குது, அதையும் உஷாராக பார்த்துட்டு தான் இருக்கேன். அட்லீஸ்ட் நம்மளுக்கு இன்றைக்கி ரீட்ரேஸ் அண்ட் செல்ஸ் கிடைக்கணும். அப்படின்னா ட்ரெண்டே வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ரீட்ரேஸுக்கான என்ட்ரியாக தான் இருக்கணும். ஓகே, இப்போதைக்கு ஒரு 0.5 லைன் போட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறது அரௌண்ட் என்னோடய ஃபிப்பு இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணி போட்டு இதுதான் 0.5 லைனாக வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு தான். ஒன்று இங்கே இருக்கக்கூடிய 15 minute உள்ள 5 minute நான் டெப்த்தாக மார்க் பண்ணி வச்சுருக்காது, அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை இப்போ இங்கே இருக்கக்கூடிய 15 minute ஃபேர்வேலி கேப்ல இருந்தே 1 minute என்ட்ரி கிடச்சிட்டு போனாலுமே ஓகே தான். நம்ம ஒன்றும் அது வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது, ஜஸ்ட் அதையும் மார்க் பண்ணி வைப்போம். ரெண்டு தான். இந்த இடத்துல வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும் கீழே, அப்படின்னா அங்கே மேலே போய்ட்டு ஆகணும். அங்கே மேலே போகிறதுக்கே வந்து உங்களுக்கு ஹேண்டில்ஸ் கொஞ்சம் தேவைப்படும். அரௌண்ட் இந்த ஹைலேருந்து எவ்வளோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 60 ஹேண்டில்ஸ்க்கு நீங்கள் சும்மா வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை அந்த ரீட்ரேஸ் எல்லாம் முடிப்புன்னு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான், தேவையெல்லாம் போய் மாட்டிக்கூடாது. ஸோ ஒரு லாங் மூவ் லேட் லண்டனில் நடந்தது. அது வரைக்கும் எதுவுமே இல்லை பெருசாக. சரி, மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் ஆச்சா, ஃபுல்லாக சைலண்டாக தானே இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் பெருசாலாம் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு பாருங்கள், லேட் லண்டன் 5:30 முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் நம்ம இப்போ பண்ண வேண்டிய வேலை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு கூட வரட்டும், அவசரப்பட்டு என்ட்ரி எடுத்து மாட்டிக்கூடாது. ஆஸ் யூஷுவல் 9:30 அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் எடுத்தோடனே ப்ளீட் ஆக்குறானுங்களா. யூ நோ தட் இது 5 minute ஃபேராடி கேப், இங்கே 5 minute ஃபேராடி கேப். நம்ம எய்ம் பண்ணுறது 15 minute ஃபேராடி கேப் வரைக்கும் மார்க்கெட் போகுமான்னு சொல்லிட்டு. இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய டேரக்ட் எக்ஸ்பென்ஷன் தான். இந்த 5 minute போயே ஆகணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா நமக்கு பெரிய 15 minute ஃபேராடி கேப் ரேஞ்ச் உள்ளதாக இருக்கும். நான் 5 minute ஃபேராடி கேப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணதுனால ஒரே ரீசன் நம்ம 0.5 டச் ஆகணும்னு சொல்லிட்டு தான். ஸோ 0.5 டேப்டு, ஸோ இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். இப்போ நம்ம இங்கேருந்து கூட என்ட்ரிஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது ட்ராப்பாக மட்டும் இருக்கக்கூடாது, தட்ஸ் இட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 920 தான் ஹைஸு. இங்கே 920லேருந்து 923 மேலே இருக்குது. இங்கே 920லேருந்து 923 கீழே இருக்குது. இட்ஸ் வெரி ஸ்மால் கேண்டில் எஸ்எம்டி.
போத் பேயாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது எஃப்ஐஜாக கன்வெர்ட் ஆகும் எதிர்பார்க்கலாம். அப்படி கன்வெர்ட் ஆச்சுன்னா இது எவ்வளோ பெரிய செல் வரும்? 40 தான். ஓகே, 40 மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், 40 into 20 800 போடணும். 800 10% 80. ஸோ நீங்கள் $5 ரிஸ்க் எடுக்க போனீங்கன்னா 8 into 5 times 8 into 6 times போடணும். ஒரு $480 ரிஸ்க் வரும். ரெடி ஃபார் தட். அது ஃபஸ்ட் கன்ஃபார்ம் ஆகணும், அப்போ தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு 548 அதான் என்ட்ரி பாயிண்ட். ஓகே, லிமிட் செல். கைஸ் நம்ம என்ட்ரி அங்கே வச்சுட்டோம் நார்மல், ஆனால் அது தொடவே இல்லை. ஹை எவ்வளோ போயிருக்கு? 547 தான் போயிருக்கு. நான் இது வரைக்கும் கணக்கு பண்ணி வச்சுருக்கேன். ஐயோ, குட்டியாக போயிட்டு அப்பா வந்துருச்சு. மேபி திஸ் டைம் யா டேப் தூக்குறாங்க. சரி, நம்ம பார்த்துக்கலாம். மொமெண்டம் வந்தது. ஏஎம்டி அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எஃப்இஜி மாட்டிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே எதுவும் யோசிக்கிறது இல்லை. ஃபெயிலியர் ஆயிடுச்சா, அடுத்து வந்து சொல்லிட்டு பார்க்கலாம். need one market sell. It's good. Love it, love it. Come on. சைடில் போயிட்டு அடுத்து எங்கன்னா நம்மளுக்கு டிபி இருக்கான்னு பார்த்துட்டு வந்துருக்கு. உடச்சாதான் டிபி வச்சுருக்கலாம். இந்த மாதிரிலாம் வரும்போது நான் கேண்டில் பை கேண்டில் வைப்பேன் கைஸ். கேட்க வேணா சிரிப்பாக இருக்கும், பட் இதான் ரியாலிட்டி. என்னோட மெத்தட் இப்படி தான் இருக்கும். குட். மேபி இங்கே வந்தால் 2 hour வந்துடும் நினைக்கிறேன். யா ரைட், இங்கே தான் 2 hour. நைஸ். வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். நைஸ் ஆகிட்டு டே ஃபுல்லாக நீ மொமெண்டம் இல்லை, மார்க்கெட்டே அதை தான் ஃபாலோ பண்ணும்போது நம்ம எதுக்கு அது வந்து நிறுத்தணும்? இங்கே போகணும் அங்கே போகணும்னு இல்லை. நமக்கு ஒரு ஆர்டர் ஃபார் 15 minute எஃப்இஜி தொட்டது, 1 minute ஏஎம்டி போட்டு ஒரு 50 கேண்டில் லெசன் கொடுத்தது. டைம் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட். இப்போ 500 இருக்காக 1% க்ளோஸ் பண்ணிடலாம்னு தோணுது. இல்லை ஹோல்ட் பண்ணலாம், $1,040 பார்க்கலாம். இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு, பார்க்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச். மேபி இது ஒரு ஃபேர்வெல் கேப்பாக க்ரியேட் ஆகும். அகைன் நாங்கள் டேப் ஆகும் மார்க்கெட். வா, சூப்பர் க்ளோசிங். Come on, give me 2 hour. Nice.
நான் பொசிஷன் ஆட் அப் பண்ணேன் கரெக்டாக மேலே. நான் 5 தானே போட்டிருந்தேன், அப்புறம் ஒன்று ஆட் பண்ணிட்டேன், 6 மாற்றி. அது லிமிட் ஆர்டர் போடல, அப்படியே மார்க்கெட்லேயே அடிச்சிட்டேன். அது எந்த பாயிண்ட்டை போய் வந்து எனக்கு தெரியல. ஓகே, சூப்பர். கமான். கிட்ட வரையும் வெயிட் பண்ணணுமா? எக்ஸிட் ஆயிடலாமா நம்ம? அதுலேயே எவ்வளோ போயிடுச்சு கைஸ். அந்த ஒரு கொஞ்சம் தூரத்தில் எவ்வளோ போயிடுச்சு பார்த்தீங்களா? கமான், இன்னும் ஒரே ஒரு புஷ். இவ்வளோ தூரம் வந்ததுன்னு ஒரு புஷ் கொடுத்தா போதும், முடிச்சிடலாம் வேலையே. லோஸ் கமான். இந்த லோ தான், அதே லோ தான். இன்னும் கொஞ்சம் ட்ரேஸ் ஆகுது. மேபி $800 இஸ் ஃபேர் எனஃப். ரொம்ப க்ரீடியாக இருக்கணும், வெயிட் பண்ணிருக்கணும். பட் 2 hour ரீச் ஆகல, அதனால நான் வெயிட் பண்ணிருக்கேன். 1 ES புஷ் ஆகுது. சூப்பர். ES உடைக்குது. ஸோ NQ உடைக்கும். மாஸ். ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க? ES தான் உடைச்சாச்சு, நீயும் உடச்சிட்டு போகலாம். எஃபிஜி டேப்பு இதுக்கும் மேலே போகாத, ஃபாலோ ஆகுது. ES ready to fall. Maximum ES ready to fall. ES weak ஆயிடுச்சு. அவன் NQ நீ பையா கூடாது. எவ்வளோ ஏற்றிட்டானு பார்த்தீங்களா டக்குன்னு? 18 கேண்டில். ஆக்சுவலாக இது வந்து வாலடைல் மார்க்கெட். ஒரு கேண்டில்ஸ்க்கும் அந்த ஒரு 15 to 20 கேண்டில்ஸ் இருக்கலாம். ES ஃபாலோ ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் SMT வேறு ஃபார்ம் ஆகுமா? அதை வேறு பார்க்கணும். வாய்ப்பு இல்லையே, இவ்வளோ ஃபாலோ ஆகும்போது SMT தான் இருக்காது கண்டினியூஷன். கமான், இன்னும் கொஞ்சம் தான். ஒரு $2 or $1000 வந்தால் கூட ஓகே, மாஸ் பண்ணிடலாம். ES இறங்கிட்டு தான் இருக்கு. கிரேட் ட்ரேட். Done for the day guys. நம்ம கரெக்டாக எக்ஸிட் ஆச்சுன்னு இறங்கலாங்களா? ஓகே, வி மேட் இட். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் போல. நம்ம எக்ஸிட் ஆச்சோன்னே இறங்கிட்டானுங்க. 168 ப்ளஸ் ஒரு 760. வி மேட் $930 அரௌண்ட். ஒரு ஸ்ட்ரீம் கனெக்ட் ஆகல. Guys, it's a nice entry. Yeah, maybe not 100%. $1,200 புக் பண்ணிருக்கலாம். ஓகே, இட்ஸ் ஃபேர் எனஃப். இது வந்து நம்ம டிசிஷன் தான். எமோஷனலாக ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம். $923 மேக் பண்ணிட்டேன். ஓகே, குட். அந்த சார்ட்டு
இதுதான் வெறுப்பா, எதுக்கு இந்த மாதிரி ஆகுது? நான் லே அவுட் எல்லாமே சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன். பட் வெயிட் பண்ணியிருக்கலாம், பேஷியன்ஸ் வேணும். இவ்வளோத்தையும் நம்ம பிடிக்க போகிறது கிடையாது இப்போ உட்காந்துட்டு. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு $1200 அது வந்திருக்கும். அதெல்லாம் போயிடுச்சு. அட்லீஸ்ட் கண்ணில் 1000 பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கிரேட் டே. Trading is the most valuable skill, but difficult way to make easy money. Maybe நம்ம எக்ஸிட் ஆனதுங்க அது காமெடி 172 நான் எக்ஸிட் ஆயிருக்கேன். சாரி 472 எக்ஸிட் ஆயிருக்கும். அதான் கைஸ் கரெக்டாக இங்கே வரும்போது நான் எக்ஸிட் ஆகிட்டேன் கைஸ். அங்கேருந்து எனக்கு இப்போ எவ்வளோ லாட் போட்டிருக்கேன் நான். இன்னும் ஃபியூ இறங்கி இருந்தால் போதும், கன்ஃபார்ம் $1200 புக் ஆயிருக்கும். பரவாயில்ல, இதுக்கு மேலே என்ட்ரு ஆகிற மாதிரி இல்லை. நான் இந்த இடத்துல கொஞ்சம் இதெல்லாம் நான் ஹோல்ட் பண்ணுவேன். இது ஸ்டார்டிங்கில் போய் கரெக்டாக அதை 2 hour ஓகேயா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அதான் நான் பண்ண தப்பு. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் $52,180 இருக்குது. இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு $270 பண்ணியிருந்தேன்னா, 270 பண்ணியிருந்தேன்னா ஒரு 200னா வந்துருக்கும். ஓகே, 52,500 நியர்லி போயிட்டு இருப்பேன். 52,180 + 270 52,450 அந்த மாதிரி மேக் பண்ணியிருப்பேன். ஓகே, நோ ப்ராப்ளம். வந்தது அனுபவம். கிரேட்ஃபுல் டு தட். இதுக்கு மேலே நம்ம எந்த டிசைட் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ நான் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு கம்முன்னு இருக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் மை ஸ்ட்ரீம். இட்ஸ் அ வெரி ஸ்டார்ட் ஸ்ட்ரீம். தேங்க்யூ கைஸ்.